ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கவுனுக்கு நெக் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நெக் மாடல் தைக்கிறதுக்கான நூல், கத்திரிக்கோல் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தைக்க தொடங்கினோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பாருங்கள், இந்த நெக் மாடல் தான் நம்ம தைக்க போகிறோம். கேன்வாஸ் வச்சு, அதுவும் பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த நெக் மாடல் பாருங்கள். இந்த கழுத்து நமக்கு என்ன கழுத்து வேணுமோ அந்த கழுத்தை பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணி வச்சு லைனிங் துணிக்கு மேலே வச்சு அயனிங் பண்ணியிருக்கோம். அயன் பண்ண அந்த எட்ஜில் அந்த டிசைனிங்கில் இந்த லைனிங் துணியை வச்சு நீட்டாக ஃபோல்டிங் பண்ணி தச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ இந்த ஃபோல்டிங் பண்ண அந்த எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கிடணும். உள்பகுதியில் நம்மளோட கழுத்து பேப்பர் கேன்வாஸ் இருக்குது, மீதி இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த கழுத்து தான் நம்ம இந்த கவுனுக்கு தைக்க போகிறோம். இந்த கழுத்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்ருக்கோம். பாருங்கள், இந்த கவுனோட முன் கழுத்து பகுதி, பின் துண்டு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முன் கழுத்தில் உள்ள லைனிங்கை எடுத்து பாருங்கள் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம். அந்த லைனிங் துணி கூடல ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். ஜாயின் பண்ணும்போது பேப்பர் கேன்வாஸுக்கு மேலே நம்மளோட முன் கழுத்து லைனிங் துணியை மட்டும் வச்சு பதிச்சு தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், பேப்பர் கேன்வாஸ் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்து அந்த பீஸுக்கு மேலே இந்த லைனிங் துணியை வச்சு தைச்சிட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த கழுத்து கேன்வாஸ் பகுதியை முன்பக்கமாக எடுத்து அந்த கேன்வாஸோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடும். இந்த தையல் வந்து லைனிங் துணிக்கு மேலே வச்சு தான் தையல் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த முன் கழுத்தோட மெயின் பீஸ் துணியை நம்ம எடுத்துக்கிடலாம். முன் துண்டு துணியை எடுத்து நீட்டாக நம்ம இந்த கேன்வாஸ் பகுதி இருந்தில்ல, அதுக்கு மேலே தான் இந்த மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை வைக்கணும். சரியா வச்சு அப்படியே நீட்டாக தைக்கணும். கேன்வாஸ் பகுதியோட மேலே இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு நம்ம கழுத்துக்கு மாடல் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நெக் மாடல், அதே மாடலில் தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், டேனிங் வரக்கூடிய இடத்துல டேன் பண்ணி தைக்கணும். வளைவு வரக்கூடிய இடத்துல வளைவு வச்சு நம்ம நீட்டாக தைக்கணும். கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனாலும் நம்ம கேன்வாஸ் வச்சாலும் நம்ம எப்படி தைக்கிறோமோ அந்த பொசிஷன்லாம் நம்ம வந்து நீட்டாக தைச்சா மட்டும்தான் அந்தந்த டிசைன் வரும், இல்லைனா வேறு மாதிரி டிசைனிங் எல்லாம் வந்துடும். பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த பகுதி வளைஞ்சி கொடுத்துறதுக்காக லைட்டாக ஒரு கிராஸில் கட்டிங் பண்ணிடலாம். இந்த கட்டிங் தையல் தைச்சிருக்கிறதுல படாமல் வெளிப்பகுதியில் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு மெயின் பீஸ் துணியை திருப்பி விட்டுக்கிட்டு இதே கேன்வாஸ் பகுதியிலே நம்ம என்ன செய்கிறோம், தைச்சிக்கிட்டு வரோம். எட்ஜில் இந்த திருப்பி விட்ட பகுதியோட எட்ஜில் தையல் போடணும். அமுக்கு தையல் போடணும் அப்படின்னா நம்ம இந்த கேன்வாஸ்க்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் அமுக்கு தையல் போடாமலே கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால ஒரே நேரத்துலேயே மடக்கி தைச்சிட்டோம். பாருங்கள், இந்த கேன்வாஸ் துணி முன்பக்கம் வராமலும் மெயின் பீஸ் துணி பின்பக்கம் வராமலும் நம்ம நீட்டாக தைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக தைக்கும்போது கழுத்து வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ முன் கழுத்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு நண்டு கால்னால் இந்த ட்ராக் அளவுக்கு கரெக்டாக பாருங்கள் நீட்டாக தைச்சிக்கிடலாம். தைச்சி அந்த சென்டர் பகுதி வரும்போது நம்ம திருப்பி எடுக்கணும். அந்த திருப்பி எடுத்த பகுதியை அப்படியே வளைவு பகுதி வரும்போது லைட்டாக நம்ம அந்த ட்ராக்குக்கு நேர் வளைச்சி கொடுத்து தான் நம்ம தைக்கணும். நீட்டாக நம்ம அந்த கவுனோட முன் கழுத்து ரொம்ப அழகாக தைச்சி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கழுத்து இப்போ பின் கழுத்து நம்ம தைக்கிறோம். பின் கழுத்து தைக்கும்போது லைனிங் துணியோட மேல் பகுதியில் மெயின் பீஸ் துணியோட நல்ல பக்கம் வச்சு நீட்டாக ரவுண்டு நெக் தைச்சிட வேண்டியதான். இந்த ரவுண்டு நெக்கு தைக்கும்போது தான் நம்ம கையை நீட்டாக வளைச்சி எடுத்து தான் தைக்கணும், நேராக தைச்சிடக்கூடாது. அடுத்தது அந்த வளைவு பகுதி வளைஞ்சி வர்றதுக்காக லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துடலாம் கத்திரியால்.
இந்த பின் கழுத்துக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே அட்டாச் பண்ணாமல் லைனிங் துணியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா முன்கழுத்துக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பேப்பர் கேன்வாஸு. பின் கழுத்துக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் லைனிங் துணியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்ட பிறகு எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதை ஒரு டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ அமுக்கு தையல் போட்ட லைனிங் பீஸை எடுத்து அந்த பகுதியில் பின் துண்டு லைனிங் துணியும் முன் துண்டு லைனிங் துணியும் சேர்ந்து வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், மெயின் பீஸ் ரெண்டும் சேர்ந்து வருது, லைனிங் துணி ரெண்டும் சேர்ந்து வருது. இதில் சைடில் நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுனால நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த மறு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறத பாருங்கள். பின் துண்டோட லைனிங் துணி பகுதி கூடால முன் துண்டோட லைனிங் சேர்ந்து வரணும். முன் துண்டு மெயின் பீஸ் கூடால பின் துண்டு மெயின் பீஸும் சேர்ந்து வரும்படியாக உள் பகுதியில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ தேவையான அளவு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இந்த துணியை அப்படியே முன்பக்கம் நம்ம மறைச்சி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டிச்சிங் போட்டு கொண்டு வரணும் தையலை. இந்த நெக்கெல்லாம் எப்போவுமே நம்ம தைக்கும்போது ரொம்ப சிங்கிள் தையல் தான் போடணும். அளவு ரொம்ப நீட்டி போடக்கூடாது. தையலோட அளவை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம நெக் மாடல் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணணும். பாருங்கள், நீட்டாக தைச்சி ஷோல்டரில் வந்து ஆம்கோல் பகுதியோடு வந்து நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த கிளாத்து நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கிளாத்து கட்டிங் பீஸில் இருந்து 4 மீட்ரு கட் பண்ணி வாங்கி தந்திருக்காங்க. அந்த மாடல் வந்து அந்த பீஸோட டிசைனிங் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை தான் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தைக்கணுமா? வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இதில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் தைச்சி தரலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் மல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.